சவுத் இந்தியன் ஜுவல்லரி ஹெரிடேஜ்ல பார்த்தோம்னா காசு நெக்லஸ் பிளேஸ் a very vital role. அந்த காலத்துல இருந்து சோழா டைனாசிட்டில ஸ்டார்ட் ஆகி இப்போ வரைக்கும் நிறைய டிசைன்ஸ் அண்ட் புது புது பேட்டர்ன்ஸ்ல காசு மாலை வந்துட்டே இருக்கு. ஓல்டன் டேஸ்ல இத ஒரு சிம்பிள் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி அண்ட் வெல்த்தா கன்சிடர் பண்றதுனால பிரைட்ஸ்க்கும் அவங்க கிஃப்டா கொடுக்கற ஆர்னமெண்ட்ஸ்லயும் ஒரு காசு மாலை கண்டிப்பா இருக்கும். இந்த காசு மாலாஸ் கோல்டுல மட்டுமே முதல்ல பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல காட் ஃபிகரன்ஸ், ஃபிளவர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் எதுவுமே இல்லாம பிளெயின் காசுலயும் வந்துட்டு நிறைய டிசைன்ஸ் உருவாக்கி இருந்தாங்க. குவீன்ஸ்ல காசு மாலைஸ்ல மட்டுமே ஓவர் 50+ டிசைன்ஸ் நாங்க வச்சிருக்கோம். இதுல எல்லாமே நெக்லஸ்ல இருந்து மிட்லென்த் ஹாரம், லாங் ஹாரம், ஒட்டியானம், இயர்ரிங்ஸ், ஜும்கீஸ், பேங்கிள்ஸ்னு காசுலயே வந்துட்டு நிறைய வடிவங்களை நாங்க உருவாக்கிட்டு இருக்கோம். இதுல சின்ன காயின்ஸ்ல இருந்து பெரிய 1 inch சைஸ் காயின்ஸ் வரைக்குமே நம்ம நிறைய டிசைன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம். உங்ககிட்ட இருக்கிற கோல்டு காசு மாலையோ இல்ல அதர் மெட்டல்ஸ்ல இருக்கிற காசு மாலையிலயோ நம்ம புதுசா ஒரு ஃபியூஷன் கொண்டு வரணும்னு நினைச்சோம்னா வேற ஏதாவது ஒரு டிட்டாச்சபிள் பெண்டன்ட்டையோ இல்ல முகப்பையோ நம்ம அட்டாச் பண்ணி ஒரு புதுசா ஒரு டிசைனா உருவாக்கலாம். இந்த காசு மாலைய நீங்க எதுக்கெல்லாம் வேர் பண்ணலாம்னா சில்க் சாரீஸ்க்கு, உங்களுக்கு ட்ரெடிஷனல் அவுட்ஃபிட் எல்லாத்துக்குமே காசு மாலை ரொம்ப நல்லா போகும். அபார்ட் ஃப்ரம் தட் நீங்க ஈவன் ஒரு ஷர்ட்டுக்கு, ஒரு காலர் ஷர்ட்டுக்கு ஒரு மிட்லென்த் காசு மாலையை போட்டு ஸ்டைல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கூட ரொம்ப அழகா நீங்க ஆக்சரைஸ் பண்ணலாம். ஸ்டைலிஷா நீங்க ஒரு லுக் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சிம்பிளா ஒரு சோக்கர் போட்டுட்டு ஒரு மிட்லென்த் காசு மாலையை வேர் பண்ணீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். காசு மாலை is considered not only as a beautiful ornament but it is always a symbol of heritage and richness. So how would you like to style your kasu mala? Let me know in the comments below in a traditional way or a contemporary style. Follow our page for more jewelry stories and tips. Namaskaram.